ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஞான தத்துவம், யோக தத்துவம், தர்ம தத்துவம், இப்படி தத்துவம் தத்துவார்த்தம் இப்படி எல்லாவற்றிலும் நமக்கு வேத கனியாக, ஞான கனியாக, திவ்ய கனியாக, கனிந்த கனியாக நமக்கு காஞ்சி பரமாச்சாருடைய பரிபூர்ண ஆசியுடன் நமக்கு வெளிவந்து விட்டது. 2025 புத்தாண்டு பிரமாதமான நல் பலன்களை தருவதற்காக அவதார புருஷனிலே ஆதிசங்கர் பகவத்பாதாளாக காஞ்சி கனிந்த கனி மகா பெரியவாள் என்று சொன்னாலும் சித்தர்கள் உலகத்திலே கனிந்த கனி என்று சொல்வார்கள். இப்படி திரு அவதார கோலத்திலே சொல்லுவார்கள், பாம்பின் கால் பாம்பு தான் அறியணும் வாதியா சொல்வார். நான் கேட்டிருக்கேன். இப்படி இவருடைய திரு அவதார படத்தை, அந்த உருவப்படத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் யார் கொண்டு போய், அதுவும் இன்னைக்கு குருவார மகா பிரதோஷம், இந்த கார்த்திகை பிரதோஷத்திலே இவருடைய படத்தை வீட்டிலே, உங்களுடைய பூஜை அறையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரட்டும் பொழுது இவருடைய பெயரை சொல்லி பார்த்து, ஹரஹர சங்கரா 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 சங்கரா. இப்படி ஆபரணத்திலே உயர்ந்த ஆபரணம் என்னவென்றால், நான் போட்டுக்கிறேன் முத்து நெக்லஸு, வைர நெக்லஸு, கடுக்கன் என்னமோ கிடையாது. ஆபரணத்தில் மிக மிக உயர்ந்தது சங்கர ஆபரணம், சங்கராபரணம். அப்படி சங்கராபரணத்தினுடைய ராகம் ஒரு பெயர் சங்கரன், சங்கரன் என்று வந்ததில் சங்கராபரணம். இந்த சங்கர ஆபரணத்தினுடைய இந்த மாத 3 கோலத்திலே அவருடைய அமர்ந்த திரு திவ்ய காட்சி அனுக்கிரகத்தை கொடுக்கின்ற, நீ கவலைப்படாதே, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், நன்றாக இருப்பாய், நன்னா இருங்கோ, மோகமாக இருப்பாய் என்று ஒவ்வொரு விதத்திலும் ஆசனங்களை தரித்து நமக்கு தருகிறார், காட்சி தருகிறார் நமது காஞ்சி மகா பெரியவாள் என்கின்ற கனிந்த கனி. யார் ஒருவருடைய இல்லத்திலே இப்பொழுதில் இருந்து நீங்கள் வைத்து வடக்கு திசை நோக்கி வைத்தால் உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகத்துடன் சொத்து சுகம் சேரும். கிழக்கு நோக்கி நீங்கள் வைக்கும் பொழுது, ஏன் ஒரே ஒரு இந்த சுவாமி படத்தை நீங்கள் ஒரு பூமாலை சாத்தி, கோயில் எந்த ஆலயத்தில் பூஜையே இல்லாமல் கதவே சாத்தி கிடக்கும், இடிபாடு கூட இருக்கும், இது சத்தியமான வாக்கு. அந்த ஆலயத்தை ஒவ்வொருவரும் மிக விரைவில் தேடி கண்டுபிடித்து இந்த கார்த்திகை மகாதீப திருவிழா நாளிலே ஒரு கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு சின்ன அபிஷேகம், ஏன் நன்றாக நீங்கள் செய்தால் ராஜயோக பதவி சத்தியமாக கிடைக்கும். எழுதி கொள்ளுங்கள், இந்த இடத்தில் கிடைக்கும் என்பதில்லை, சத்தியம் சத்தியம் சத்தியம். ராஜ பதவி கிட்டும், ராஜாக்களாக்க பிறப்பீர்கள். உங்கள் குடும்பத்திலே ராஜ வம்சமாக மாறுவதற்காக இந்த சங்கர அவதாரம் சங்கராபரணம் ராகத்திலே நீங்கள் பாடுவீர்களானால் உங்களுடைய பாட்டானது சங்கரலோகத்தில் ஒளிக்கும், திவ்ய பிரகாசமாக ஆனந்த ரூபமாக தர்பார் யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான பெரும் மாற்றங்களை கொடுக்க போகிய இருக்கின்ற புத்தாண்டு. இந்த புத்தாண்டு பலன்கள் பலவிதமாக சொல்ல இருக்கின்றார்கள். நாம் ஞானப்பத்திர கிரந்த தத்துவார்த்தம் முறையில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இப்படி வாத்தியார் சொல்வார், நம்ம பார்ப்போம். குருவாய் மொழி நம்ம பெரியவாளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாக்கடா, சம்பருத்தின் நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி மறுக்கொழுது ரொம்ப நல்லா பிடிக்கும், வாங்கி தன்னுடைய சிரசில் வச்சுட்டு நன்றாக இருங்கோ அப்படின்னு 2 கையும் தூக்கி க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு கையை காட்டுவார் அப்படின்னு நிறைய சொல்லினதை. அதனால் நானும் வாத்தியாருடன் பழகியதை இந்த இடத்திலே உங்களுக்கு
சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனக்கு சொல்லிக் கொடுத்ததை பல அடியார்கள் யாராக இருந்தார். குகனாக இருந்த ஒருத்தர் இப்பொழுது இருக்கின்றார். விபீஷனாக இருந்தவர் இப்பொழுது இருக்கின்றார் நம்ம அடியார் கூட்டத்தில். பீமனாக இருந்தவர் இருக்கின்றார். இப்படி யார் என்று போக 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 உங்களுக்கு கோடிட்டு காட்ட குருவருளால் தயாராக இருக்கின்றோம். இப்படி இந்த வியாழக்கிழமை குருவாரமானது உங்களுக்கு குருவனுடைய அருள் கிடைக்கின்ற அற்புதமான குருவார பிரதோஷம். நீங்கள் செல்லவில்லை என்றாலும் கூட, ஆனால் கருணாமூர்த்தியானவன் எங்கிருந்து எந்த இடத்திலிருந்து ஒரு தனி காட்டில் இருந்து சங்கரா சங்கரா சங்கரானா அப்படி உங்களை அனுக்கிரகம் சொல்லாவிட்டாலும் உண்டு. ஆனால் சொன்னால் முழுமையான அனுக்கிரகம். பேசாத குழந்தையும் பேசும், பேசாத தெய்வமும் பேசும், நடக்காத காரியம் வெற்றி நடை போட்டு உங்களை வீர நடை போட்டு அழைத்து செல்கின்ற அற்புதமான நாளைய வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் தாமரை புஷ்பத்தின் மேல் தர்பை சட்டம் வைத்து வில்வ இலையை இன்று நீ தண்ணீரில் ஊறப்போட்டு அதனுடன் கங்கை காவிரி கலந்த நீரை சேர்த்து அதில் தர்ப்பணம் வார்த்து அந்த பூக்களை முடிந்தால் பசுக்களுக்கு, அதாவது நகரங்களில் உள்ள பசுக்கள் அந்த தாமரை புஷ்பத்தை சாப்பிடும், கிராமங்களில் உள்ள பசுக்கள் சாப்பிடுவதில்லை. ஆகினால் புஷ்பங்களை காய வைத்து அதை அரைத்து அதனுடன் வெல்லம் சேர்த்து எறும்புகளுக்கு போட்டால் குபேர யோகம் கிடைக்கும், சந்தான பாக்கியம் கிடைக்கின்ற அற்புதமான சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சு விசாக நட்சத்திரத்திலே நாளைக்கு எங்கெங்கெல்லாம் கோமுக தீர்த்தத்தை பிடித்து வீடு வாசல் தொழிற்சாலை பல இடங்களில் தெளித்து நிரந்தரமாக உங்கள் வீட்டில் பொக்கிஷமாக வைத்து தினமும் தெளித்து வந்தால் வீட்டில் உள்ள தரித்திரங்கள் செதறி ஓடி குபேர லட்சுமி கடாட்சம் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள். இதை பற்றி நமது வாத்தியார் சொல்லும் பொழுது எல்லா மகான்களும் நாங்கள்லாம் ஒரே கூட்டண்டா, எங்களுக்குள்ள உரையாடல் அதான் எங்களுக்குள்ள மனோலயம் டெலிபதியாக நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. நமது வாத்தியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீர்கள், இருந்திருக்கிறீர்கள். நிறைய அடியார்கள் தெளிவு பெற்று 63 நாயன்மார்களே அநேகமாக எல்லாரும் மீண்டும் பிறந்து விட்டார்கள். அவர்களும் நமது கூட்டத்தில் இருக்கின்றார்கள். 12 ஆழ்வார்களில் 2 திருமிசை மற்றும் திருமங்கை ஆழ்வாரை தவிர பாக்கி அத்தனை ஆழ்வாரும் அவதாரம் பண்ணி கூட்டத்துடன் கூட்டம் இருக்கின்றார். நம்முடைய வீரத்துக்கும் விவேகத்துக்கும் நமக்கு சுதந்திரத்துக்கும் பாடுபட்ட அற்புதமான மருது சகோதரர்கள் என்று சொல்வார்கள். அவர்களும் இப்பொழுது ஜீவித்து கொண்டிருக்கின்றார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு பிறப்பாக பிறந்திருக்கின்றான். இதையெல்லாம் நாங்கள் இடம் காட்ட முடியும், சொல்லி காட்ட முடியும். அந்த குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லி என்ன பண்ண போகிறோம்? நம்ப மாட்டீங்க. அவர்கள் காட்டுவதில்லை. ஆனால் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனாக வாத்தியாருடனே பணிபுரிந்தார்கள். மருது சகோதரராக இன்றும் இருக்கின்றார்கள். போன ராமாயண காலத்திலே, கிருஷ்ணருடன் காலத்திலே, மகாபாரதத்திலே எப்படி யாராக இருந்தார்களோ அத்தனை பேரும் வாத்தியாருடைய திருக்கூட்டத்திலே இருந்து இன்று திருப்பணி செய்து கொண்டிருப்பதும் அவர்களில் பலர். ஆனால் அவர்களுடன் நட்பு கொண்டுள்ளவர்கள் பலர் இருக்கின்றார்கள். யாரென்று தன்னை காட்டாமலும் சொல்லாமலும் இருக்கின்றார்கள். இதுதான் ரிஷி மூலம் குரு மூலம் ரிஷி மூலம் நதி மூலம் தெரிந்து கொள்ள முடியாது. எங்கிருந்து எது ஆரம்பித்தது, தலை எது கால் எதுன்னு சொல்ல முடியாது. இடியாப்பமானதுக்கு எதுக்கு எந்த இடத்துல தலை எது வாழ்னு சொல்ல முடியும்? முறுக்கு பிடிச்சா அப்படி தெரியுமா? அது போல அதை நீங்கள் கண்டறிய முயற்சி செய்யக்கூடாது. குருட்டு நம்பிக்கை எதையும் அந்த குரு பார்த்துப்பான், அப்படியே அசால்ட்டாக விடுங்க. உங்களுடைய காரியம் எல்லாம் தானால் நடக்கின்ற அற்புதமான திவ்யமான புத்தாண்டு பிறப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே புத்தாண்டு தேவதையே, புது வருட தேவதையே வருக வருக என்று நாம் வரவேற்று நீங்கள் எல்லாம் சகல செல்வ வளம், ஞான வளம், ஆன்மீக வளம், புத்தி வளம், குழந்தை வளம், தானிய வளம், தனம் வளம், அப்படி சகலம் வஸ்திரம் ஆபரணம் அத்தனையும் கிடைக்கின்ற ஆபரணதாரியாக சங்கர ஆபரணமாக உங்களுக்கு வந்துவிட்டார். கிடைத்தால் சென்னை கேந்திரத்திலும் இல்லை மந்தவெளியிலும் ஸ்ரீரங்கத்திலும் முடிந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். அநேகமாக இன்று வந்திருப்பதாக கேள்விப்பட்டு உங்களுக்கு உதாரணத்திற்கு பார்வைக்கு இந்த அவரது திரு உருவப்படத்தை உங்களுக்கு காட்சிக்காக அனுப்பியுள்ளோம். கிடைப்பவர்கள் பாக்கியவான்கள்,
கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.